ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் யார் வரப்போகிறார்கள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா நம்ம ஆன்லைன் வந்து இதுலையும் சரி, கம்யூனிட்டி போஸ்ட்லையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்துட்டு யாருக்கு அதிகப்படியாக ஓட்டு வந்ததோ, அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், அதில் யாருக்கு அதிகப்படியாக ஓட்டு வந்ததோ அவங்களுக்கு தான் இந்த வாட்டி வந்து டைட்டில் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினராக யார் வரப்போகிறார்கள்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று நைட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அப்டேட்லாம் வந்திருக்கும். அரோரா வந்து எவிக்டர் அப்படின்ற விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அவங்க தான் 4வது ஆளாக வெளியே போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 பேர் இருந்தாங்க. ஒன்று வந்து திவ்யா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சபரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் யார் வந்து 3rd பிளேஸில் இருந்தாங்க? விக்ரம். ஸோ அதேபடி தான் வந்துட்டு விக்ரமும் இந்த பிக் பாஸை விட்டு 3வது ஆளாக வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க 2 பேருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. பார்த்தவங்களுக்கு வந்து நிறைய ஷாக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக தான் வந்துட்டு இந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் தான் நம்ம விஜய் பருவ உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதை தான் அவங்க வந்து அவங்களுடைய அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது லாஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் வந்து நிற்க வச்சது யாருன்னா நம்ம திவ்யா, ஒரு பக்கம் சபரி. திவ்யா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, சார் பார்த்து தூக்குங்க, இந்த பக்கம் அக்கள் தேறி போகுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கையை தான் தூக்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த சீசன் 9 டைட்டில் வின்னராக வந்திருக்காங்கன்றது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு விஷயம். அவங்களுக்கு ஒரு பாராட்டை நம்ம சேனல் சார்பாக நம்ம கொடுத்துடலாம். என்ன தான் அவங்க மேலே வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த கேம் முடியுது இல்லையா, முடியும் போது அவங்களுக்கு அந்த டைட்டில் கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கேம் இஸ் கேம், அவ்வளோதான். கேம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒருத்தர் மேலேயும் வந்துட்டு நம்ம வன்மத்தை கொட்டுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவும் ஒரு பங்களிப்பு வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. குரல் நல்லா எழுப்பியிருக்காங்க. இன்னும் ஒன்று, பார்வதிக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணது தான் வந்துட்டு பார்வதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோவம். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது மறக்கவும் முடியாது. குறிப்பாக விஜய் பார்வதி என்ட்ரி, அதை எவிக்ஷன் கொடுக்கும்போது வந்துட்டு வெளியே போடின்னு சொன்னதை வந்துட்டு யாராலுமே மறக்க முடியாது. அது விஜய் பார்வதி இருந்தாலும் சரி, விஜய் பார்வதி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வார்த்தையை யாராலுமே மறக்க முடியாது. அதை தவிர்த்திருக்கலாம், அன்னைக்கு அவங்க அதை பண்ணியிருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த கேம் முடியறதுனால ஓகே, அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களும் நல்ல ஒரு போல்டான ஒரு கண்டஸ்டன்ட். வெளியில் வந்து அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் ஒரு சில நான் பார்த்தேன். ரொம்ப போல்டாக பயங்கரமாக சூப்பராக பேசக்கூடிய ஒரு ஆள், நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவங்க அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தப்போ அவங்களுக்கு இருந்த ஒரு ஹைப்பு வந்து சான்ஸே இல்லை. பார்வதிக்கு ஒரு டஃப்பான ஒரு பிளேயரை இவங்க வருவாங்கன்ற அளவுக்கு தான் அவங்க வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. ஓகே, இப்போ 2வதாக வந்து அப்போ வந்து ரன்னராக வந்து நம்ம சபரி வந்திருக்காங்க. சபரிக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லிக்கலாம். ஏன்னா சபரி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் மட்டும் சுதாரித்து முதலேருந்தே விளையாண்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் வினராக அவர் வந்திருக்கலாம். நான் முதலேருந்தே சொன்ன ஒரு விஷயம், சபரி வந்துட்டு சூப்பரான ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மரியாதையாக அந்த ஒரு கேமுக்கு அவர் ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காரு. பட் என்ன பண்ணுறது, சபரி வந்து நடுவில் வந்து விட்டுட்டார். அதனால தான் இப்போ வந்து ரன்னர். இதுக்கே ரன்னர்னா அவரெல்லாம் இன்னும் உருத்தா செம்மையாக விளையாண்டுருந்தார் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து டைட்டில் அடிச்சிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சொல்கிறேன். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம திவ்யா, 2வது வந்து நம்மளுடைய சபரி, 3வது நம்பர் விக்ரம், 4வது நம்ம அரோரா. கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நம்பரில்.